வணக்கம். நான் ரசனை. இன்றைய சிறுகதை இறைவன். எழுதியவர் திரு ஜெயமோகன். வாசலில் தயங்கியபடி நின்றிருந்த ஒடுங்கிய குள்ளமான கரிய மனிதனை இசக்கியம்மைதான் முதலில் பார்த்தாள். யாரோ யாசகம் கேட்க வந்தவன் என்று நினைத்தாள். கூன் விழுந்த முதுகை நிமிர்த்தி கண்கள் மேல் கையை வைத்து கூர்ந்து நோக்கி, ஆறு, என்ன வேணும் என்றாள். அவன், நான் ஆசாரியாக்கும் என்றான். மாணிக்கம் ஆசாரின்னு சொல்லுங்க. ஆசாரியை எதற்கு வர சொல்லி இருக்கிறார்கள் என்று இசக்கியம்மைக்கு புரியவில்லை. அதுவும் ஒரே ஒரு ஆசாரி, அவனால் ஒரு சிறு பலகையை கூட தூக்க முடியும் என்று தோன்றவில்லை. எந்த வீடுன்னு சொன்னாவ என்றாள். செல்லம் குளங்கர வீடுதான்லா இது, வக்கீல் சார்க்க வீடு. ஆமா, இதான். அவனை படியேற்றி அமரச் செய்யலாமா வேண்டாமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. மூத்தாசாரிக்கான கலை எதுவும் தெரியவில்லை. குடுமி வேண்டாம், கொஞ்சம் வளப்பமாக கூட இல்லை. கையில் பனிப்பெட்டி இல்லை. பதிலுக்கு ஒரு பழைய சாக்குப்பை வைத்திருந்தான். அவள் ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்றாள். உள்ளே கூடத்தில் சேகரன் ஜன்னலில் கண்ணாடியை மாட்டிக்கொண்டு சவரம் செய்து கொண்டிருந்தான். அருகே ரேடியோ மலையாளத்தில் பாடிக்கொண்டிருந்தது. உள்ளே சமையலறையில் தேவகியும் மீனாட்சி அம்மையும் பேசிக் கொண்டிருந்த குரல் கேட்டது. இசக்கியம்மை, டே சேகரா, நீ ஆசாரிய வர சொன்னியாடே என்றாள். இல்லையே, ஆசாரியா? அம்மா கிட்ட கேளு என்று அவன் வாயை கோணலாக்கி முகத்தை திருப்பி கண்ணாடியில் காட்டியபடி சொன்னான். மாணிக்கம்னு சொல்லுதான், உனக்க பேரையாக்கும் சொன்னான். எம்பேரையா என்றபடி சேகரன் பாதி நுரை உள்ள முகத்துடன் வெளியே சென்று, ஆர்வே என்றான். ஆசாரியாக்கும், மாணிக்கம் ஆசாரி, ராஜப்பன் மூத்தாசாரி சொன்னாரு. படம் வரையதவரா? ஆமா, சித்திரக்காரனாக்கும். நீரா நீரா படம் வரைய போறீரு? ஆமா என்றான். நமக்கு தெரிஞ்ச வேலையாக்கும். சேகரன் உள்ளே வந்து, தெக்கேதியில பகவதிய புதுசா வரையணும்னு அம்மா சொன்னாலே, ஆளு வந்திருக்குன்னு போய் சொல்லு. பட வரையவா என்று இசக்கியம்மை கேட்டான். போய் சொல்லுடி பரட்ட கிளவி என்று சேகரன் சொன்னான். அருகே வந்து இசக்கியம்மையின் கொண்டையை பிடித்து உலுக்கி, சேவ கொளிக்க தூவலை பிடுங்கி எடுத்துருவேன் என்றான். பரட்ட கிளவி உனக்கு அப்பன் என்றாள் இசக்கியம்மை. உனக்கு அப்பன், எனக்கு தூவலை தொட்டதில்ல பாத்துக்க. அவள் உள்ளே சென்று, ஏட்டி மீனாட்சியே, ஆசாரி வந்திருக்கான், படம் வரையத ஆசாரி என்றாள். குரலை தாழ்த்தி, பார்த்தா ஆசாரின்னு சொல்ல முடியாது, ஆசாரிமாருக்கு ஒரு இது உண்டுல்ல என்றாள். இவனை கண்டா கோழி களவாண்டுட்டு போறவன் மாதிரி இருக்கான். அவன் படம் வரைஞ்சா போரும்லா என்றபடி மீனாட்சி வெளியே சென்றாள். தேவகி இசக்கியம்மையிடம் புன்னகைத்து, அம்மச்சிக்கு சாய வேணுமா என்றாள். அவன் என்னடி வரைய போறான்? தெக்கதில பகவதிய வரைய போறான். தெக்கதிலே பகவதி உண்டுல்ல, அவளை எதுக்கு வரையணும்? பார்க்க தெரியணும்ல. நல்லா இருக்கே, இருக்கப்பட்டவாள மறுக்க வரையணுமா? அப்ப இனி உனக்க மேலையும் உன்னைய வரைஞ்சு எடுக்கணுமாட்டி? அது வரைஞ்சு 10-70 வருஷமாச்சே. படம் சாயம் போய் மங்கியாச்சு. கண்ணு ரெண்டும் தெளிஞ்சிருக்கும் வர போவட்டும்னு விட்டாச்சு. இப்போ கண்ணு தெளியாம பூசைக்கு வரமாட்டேன்னு போத்தி சொல்லுதாரு. இவனா பகவதிய வரையுதான்? ஆமா. இவன் பகவதிய கண்டுட்டுண்டா? தேவகி புன்னகைத்து சம்புடத்துடன் கொல்லை பக்கம் சென்றாள். இசக்கியம்மை கூன் விழுந்த உடம்பை ஆட்டி ஆட்டி நடந்து முற்றத்திற்கு வந்தாள். முளைகள் ஆடாமல் இருக்க மேலாடையை இறுக சுற்றி செருகி கொண்டாள். ஆசாரி திண்ணையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவன் முன் சேகரன் நின்று பேசிக் கொண்டிருந்தான். எத்தனை நாள் எடுக்கும்? அது படத்தை பொறுத்தது. படம் கொஞ்சம் பெருசாக்கும். பெருசோ சின்னதோ இல்ல பிரச்சனை, தேவி எழுந்து வளரணும்ல. கையில அருள் வந்தா ஒரே நாளில வரைஞ்சு போடலாம். இல்லைன்னா 1 மாசம் ஆனாலும் ஆகும். சில சமயம் படம் வரையாம முக்காவாசி அப்படியே கிடந்தது உண்டு. தொடங்காம போன படங்களும் உண்டு. அது நம்ம கையில இல்ல.
ஆனா பணம் வரைஞ்சு முடிச்சாதான் கொடுக்க முடியும் என்றான் சேகரன். நீர் கொடுக்கவே வேணாவே, நீர் கொடுத்தா எனக்கு நிறையணும் என்று எரிச்சலுடன் சொன்னான் மாணிக்கம். அவனிடமிருந்த அந்த திமிர் இசக்கியம்மைக்கு ஆச்சரியமாக இருந்தது. சேகரன் சற்றை குன்றி, அப்படி இல்ல, சொல்லுறப்ப எல்லாம் சொல்லணும்ல என்றான். நான் இதெல்லாம் பேசிக்கிட்டது இல்ல, பின்ன ராஜப்பன் ஆசாரி சொன்னதுனாலே வந்தேன் என்றான் மாணிக்கம். சரி, எல்லாம் தெளிவா பேசிக்கிடுங்க, பார்த்து வரையுங்க. தேவகி வந்து, டீ குடிக்கிறீங்களா என்றான். ஆமா, பால் விடாண்டாம், சீனியும் வேண்டாம் என்றான் மாணிக்கம். அதுக்கு பேரு டீயா என்ற தேவகி சிரித்து விட்டான். சட்டென்று அவனும் சிரித்தான். சிரித்த போது அழகான சிறுவன் போல் ஆனான். ஆமா மினி, அதாக்கும் டீ, சீனி போட்டா சி டீ, பால் விட்டா பாட்டி. தேவகி சிரித்து, ஆசாரி ஆளு நல்ல நாக்காக்கும், இப்ப வாரேன் என்று உள்ளே சென்றார். மீனாட்சி, ஆசாரி இங்க வடக்கப்புறத்து அறையில தங்கிக்கிடுங்க, கக்கூசும் மற்றும் பின்னால விலையில இருக்கு, குளிக்க அந்த பக்கம் ஆறு உண்டு, எப்பவும் தண்ணி போகக்கூடிய ஆறாக்கும் என்றார். வள்ளியாத்த பத்தி சொல்லணுமா என்றான் மாணிக்கம். இசக்கியம்மை அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அவள் திரும்பி புன்னகைக்காமல் கூர்ந்து பார்த்தாள். இது எனக்கு சித்தியாக்கும், இங்கதான் இருக்கா என்றாள் மீனாட்சி. சித்தியா? ஆமா, எனக்கு அம்மைக்கு சொந்தத்துல மகளாட்டு வரும். எனக்கு அம்மைக்கு தங்கச்சி, தொட்டு தொட்டு சொந்தம், 50 வருஷமா நம்ம கூட தான் நிக்குதா என்றாள் மீனாட்சி. இவளுக்கு அம்மைக்கு கல்யாணத்துக்கு நான் முதல்ல இங்க வந்தேன் என்று இசக்கியம்மை சொன்னாள். நீ படம் வரையதனால? ஆமா. நீ பகவதிய கண்டுட்டுண்டா? இல்ல. பின்ன எப்படில வரைவ? பகவதி நம்மளை கண்டுட்டுள்ள. மீனாட்சி சிரிக்க இசக்கியம்மை அவளை சீற்றத்துடன் பார்த்தாள். பிறகு கேட்கதுக்கு பதில் இல்ல என்று முணுமுணுத்தாள். டீ குடித்த பிறகு ஆசாரி தன் பையுடன் எழுந்து அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறிய அறைக்கு சென்றான். சேகரன், ஆளு கொஞ்சம் பேச்சு கூடுதலுன்னாக்கும் தோணுது, 10 நாள் வேலைய 50 நாளாக்கி இருந்து தின்னுட்டு பைசாவும் கூட்டி கேட்கப்படாது என்றான். தேவகி, அப்படி கேக்குத ஆளு இல்ல என்றான். நீ அவனை குறை கண்டியோ? ஒரு நோக்கு கண்டா போரும், ஆளு ஆறுன்னு புரியும். ஆமா, நீ கண்ட என்று அவன் உள்ளே சென்றான். இசக்கியம்மை அமைதி இல்லாமல் தேவகியின் பின்னால் சென்றாள். ஏட்டி தேவகிய, அவ எப்படி பகவதிய வரைவான்? சாயம் வச்சு வரைவான். அவனுக்கு பகவதிய கண்டு பரிச்சயம் உண்டாடி. நாம எப்படி கோலம் போடுதோம் அதே மாதிரி வரைவான். ஆனா அது பகவதி இல்ல. பகவதி அவனுக்கு கையில எந்திரிச்சு வருவா என்றாள் மீனாட்சி. அவன் கையிலேயோ? இங்க பாரு கிளவி, சும்மா கிடப்பிய, உயிரை வாங்காம 100 கூட்டம் சோழி கிடப்பு என்று மீனாட்சி சொன்னார். ஒரு சாய வெல்லம் போட்டு அதுக்கு கையில குடுட்டி தேவகி, கிடந்து அணத்துதே. இசக்கியம்மை கோபித்துக் கொண்டு பின் கொள்ளைக்கு சென்று அம்மியின் அருகே அமர்ந்து கொண்டாள். ஆனால் அங்கே இருக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டை சுற்றி கொண்டு சென்று தெற்கு புறையை அடைந்தாள். அதன் சற்றை திறந்த வாசலின் விரிசல் வழியாக உள்ளே லைட் போடப்பட்டிருப்பது சிவந்த தூண் போல் தெரிந்தது. அது செவ்வக வடிவமான அறை. அதன் மறு எல்லை சுவரில் பகவதியின் ஓவியம் இருந்தது. இசக்கியம்மை அதை முதலாக பார்த்தபோது சின்ன பெண். அந்த வீட்டுக்கு கல்யாணத்திற்கு வந்திருந்தாள். மீனாட்சியின் அம்மாவின் கடைசி தங்கை விசாலாட்சியின் கல்யாணம். கல்யாண பெண் சாமி கும்பிட அங்க வந்தபோது அவளும் கூடவே வந்தாள். அவள் அப்போது உற்சாகமாக துள்ளிக் கொண்டிருந்தாள். சரிகை வைத்த பாவாடை அவளுக்கு கிடைத்திருந்தது. அதற்கு முன் அவள் பாவாடை அணிந்ததே இல்லை. அவள் அடிக்கடி விசையுடன் சுற்றி குடை போல தன்னை விரித்துக் கொண்டிருந்தாள். குட்டி பூவா மலர்ந்து போட்டே என்று பெரிய மாமா அச்சுதன் பிள்ளை சொன்னார். அவள் வெட்கி அம்மாவின் சேலையை பிடித்து ஒளிந்து கொண்டாள். அச்சுதன் பிள்ளை, நல்ல அளவுள்ள குட்டியாக்கும் என்றார். அவள் அம்மாவின் சேலையில் இருந்து எட்டி பார்த்து, சீப்பி துணியில பாவிட என்றாள். கல்யாண
பெண்ணுடன் மாமியும் சுந்தரி அக்காவும் இருந்தனர். அப்போது அந்த அறைக்கில் கேசவன் போற்றி இருந்தார். அவர்தான் பூசை செய்வது. தரையில் விரித்த பாயில் பரப்பப்பட்டிருந்த பூசை பொருட்களை அவர் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர் நிமிர்ந்து பார்த்தார். இன்னொரு பார்வையும் எழுந்தது. அவள் அப்போதுதான் ஓவியத்தை பார்த்தாள். ஐயோ என்று அலறியபடி வெளியே ஓடிவிட்டாள். ஏன் டீ, என்ன டீ என்று மாமா அவள் கையை பிடித்தார். உள்ளே ஒரு ஆளு செவுர்ல. ஆளா? ஏட்டி விளக்காவாய், அது பகவதிடி. அவள் அதன் பின் உள்ளே எட்டி பார்க்கவே இல்லை. அவர்கள் வணங்கி வந்தபோது உடன் சேர்ந்து கொண்டாள். ஆனால் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்களை மூடினால் அந்த முகமும் நிலை குத்திய பார்வையும் சிவந்த உதடுகளும் அருகே என தெரிந்தன. அவள் உடல் சிலிர்த்தது. அதன் பின் பல ஆண்டுகளுக்கு பின் அவள் தன் கணவனுடன் அங்கே வந்தாள். பகவதிக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போடி என்று சித்தி சொன்னாள். அவள் கணவன் மிக மெலிந்தவன். இருமிக் கொண்டே இருந்தான். கன்னம் ஒடுங்கி இருந்தது. கண்கள் இரு குழிக்குள் சற்றே பிதுங்கியவை போல் இருந்தன. அவன் சரி மாமி என்றான். அன்று உள்ளே சென்று நின்று கும்பிட்ட போதும் அதே சிலிர்ப்பை இசக்கியம்மை அடைந்தாள். சுவரில் அவள் அன்று கண்ட அதே வடிவில் பகவதி ஒட்டி நின்றிருந்தாள். அதே பார்வை, சிரிப்பு. ஏன் பயப்படுத என்று அவன் கேட்டான். அவள் தலையசைத்தாள். மிக விரைவாகவே வெளியே வந்து விட்டாள். அந்த வீட்டுக்கே வர நேர்ந்தது பிறகுதான். அவள் பகவதி அறைக்கு பக்கமே வருவதில்லை. பல முறை அங்கே பூசை நடத்தியிருக்கிறது. போற்றி வருவார். வாழை குலைகளும் பலாப்பழங்களும் மாம்பழங்களும் படைக்கப்படும். சர்க்கரை பொங்கலும் மஞ்சள் பொங்கலும் திரளியும் உண்டு. தாமரை மாலை பகவதிக்கு விசேஷம். ஆனால் அறைக்குள் கற்பூரம் காட்டப்படுவது இல்லை. மணியோசை கேட்கும் போது தீபாராதனை காட்டப்படுகிறது என்று புரிந்து கொண்டு அவள் பக்கத்து அறையில் நின்று கும்பிட்டுக் கொள்ளுவாள். தேவகிதான் இப்போது தினமும் பகவதிக்கு விளக்கு வைக்கிறது. ஒரு முறை அவள் இசக்கி அம்மையை கூப்பிட்டாள். ஐயோ என்று நடுங்கி அவள் பின்னடைந்தாள். இசக்கி அம்மை மிக மெல்ல நடந்து கதவை அடைந்து உள்ளே எட்டி பார்த்தாள். உள்ளே ஆசாரி சட்டையை கழற்றிவிட்டு நீல நிறமான சாய வேட்டியுடன் நின்று பகவதியை பார்த்து கொண்டிருந்தான். பகவதி எங்கே? அவள் சற்று ஒசைந்து சுவரை பார்த்தாள். அங்கே பகவதி இல்லை. அவள் வியப்புடன் நன்றாக பார்த்தாள். சுவரில் வெறும் வண்ணங்கள் தான் தெரிந்தன. மண்ணில் விழுந்து மட்கி படிந்த பழந்துணி போல பகவதி மறைந்து விட்டிருந்தாள். மாணிக்கம் திரும்பி பார்த்தான். முகம் மலர்ந்து, ஏ கிழவி, என்ன பார்வை, வா என்றான். இசக்கியம்மை கடுமையாக, எங்களா பகவதி என்றார். அவன் சுவரை பார்த்துவிட்டு, பகவதியா? அவ இந்த சுவர் வழியா அந்த பக்கம் போயிட்டா என்றான். அந்த பக்கமா என்றாள் இசக்கியம்மை. அந்த பக்கம் தோப்பு இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் ஆறு, அதுக்கு அந்த பக்கம் காடு என்றான் மாணிக்கம். அவ தோப்புல ஆத்துல காட்டுல இருக்கா. நான் இங்க அவளை கொண்டு வருவேன். எப்படி? இப்ப நாம கிணறு தோண்டுதோம்லா, மண்ணுக்கு அடியில இருந்து தண்ணி அதுல ஊறி வருது இல்ல? ஆமா, அது மாதிரி தான். ஓ என்றாள் இசக்கியம்மை. நீ பார்த்துக்கிட்டே இருடி, எப்படி வருதுன்னு பாரு. பகவதியே எனக்கு பயமாக்கும். என்ன பயம்? நான் இருக்கேன்லா. அவள் அவனிடம் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். அவனுடைய ஊர், வீடு, குடும்பம் எல்லாம் கேட்டு அறிந்தாள். அவனுக்கு காஞ்சான் விலை. மனைவி செத்து விட்டாள். மகள் அவள் அம்மாவுடன் வளர்கிறாள். எனக்கு மகளும் செத்து போயிட்டா என்று இசக்கியம்மை சொன்னாள். அடடா, எப்போ? அப்பமாக்கும் எலேசன் வந்தது, எலேசன் என்று அவள் சொன்னாள். தொப்பி போட்ட வெளுத்த சாயவு நேசமணி நாடாரு கூட வந்தான்லா. நேருவா? ஆமா, அவன்தான். அப்ப சம்பவம் நடந்து ஒரு 50 வருஷம் இருக்குமே என்றான். ஆமா, இருக்கும். எனக்கு புருஷன் அதுக்கு முந்தின வருஷம் செத்துட்டான். அவனுக்கு சீக்கு. எனக்கு அப்ப காலராவில செத்தாரு. அம்மா அடுத்த வருஷம் செத்தா. என்னைய கெட்டி கொடுக்க ஆறும் இல்லை. ஸ்ரீதரம் கொடுக்க பைசா இல்லாததுனால சீக்குக்காரனுக்கு கெட்டி வச்சாங்க. அவன் 3 வருஷத்துல செத்தான். எனக்கு மவளுக்கு அப்போ 2 வயசு.
தங்க செம்பு மாதிரி இருக்கும். குட்டி நீலாம்பால்னு பேர் வச்சேன். என்ன தீனம்? நடப்பு காய்ச்சல், ஒரே நாள் காய்ச்சல், மறுநாள் அப்படியே போச்சு. எல்லாம் எனக்கு விதி என்றாள் இசக்கியம்மை. நான் மனசறிஞ்சு எனக்கு மக நீலாம்பால பார்த்ததில்லை. நல்லா பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்ததில்லை. கொண்டாடுனா செத்துரும்னு பயந்தேன். கொண்டாடாமலேயே செத்து போச்சு. பிறவுதான் இங்க வந்தியோ? ஆமா, பிள்ளை போனப்ப கிறுக்கி மாதிரி இருந்தேன். நம்ம சித்தி இங்க இருந்தா. சரிடி எங்கூட வாடின்னு இங்க விழிச்சிட்டு வந்தா. அது ஆச்சு 50 வருஷம். நான் கிடைக்க நான் சாவ மாட்டாம. மாணிக்கம் வரைவதற்குண்டான பொருட்கள் வாங்கி அங்கே வைக்கப்பட்டிருந்தன. ஏகப்பட்ட சின்னல்கள். சீமை எண்ணெய் போல் நாற்றம் அடிக்கும் ஒரு வகை எண்ணெய். ஒரு சட்டியில் சுண்ணாம்பு பொடியை போட்டான். அதில் நெய் போல எதையோ போட்டு நன்றாக குழைத்தான். அது வெண்ணெய் போல ஆயிற்று. அதை அள்ளி அள்ளி அவன் அந்த சுவரில் பூசினான். இசக்கியம்மை அங்கே சுவரில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்தபடி அவன் சுவரில் வெள்ளை பசையை பூசுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அதை பூசிக்கொண்டே இருந்தான். எவ்வளவு பூசினாலும் திருப்தி வராதவனாக தெரிந்தான். நடுவே அவன் ஒரு பீடி பற்ற வைத்தான். ஐயோ, பீடியா? இது பகவதிக்கு இடமாக்கும். பகவதிக்கு எனக்கு பீடி பிடிக்கும் என்றான். அவளே சொன்னான். உள்ளதா என்றாள் இசக்கியம்மை. அந்த சுவர் உலர்ந்து முட்டையோடு போல் ஆயிற்று. 3ஆம் நாள் இசக்கியம்மை அந்த அறைக்கு வந்தபோது அறையே வெளிச்சமாக இருந்தது. சுவரில் இருந்து நிலவொளி வருவது போல. சுவர்ல வெளிச்சம் இருக்கோ என்றால் கூர்ந்து பார்த்தபடி. வெள்ளைனா வெளிச்சம் என்றான். நம்ம பிரஷ் வச்சு எங்க வேணும்னாலும் வெளிச்சத்தை கொண்டு வந்துருவேன், பாக்குதியா? உள்ளதா என்று அவள் வியந்தாள். பின்ன நடுராத்திரியிலவா இருட்டு மேல பிரஷ வச்சு பெயிண்ட் அடிக்கேன், அப்படியே மத்தியான வெயிலாட்டு ஆயிடும். உள்ளதாலம்மக்கா என்றாள் இசக்கியம்மை. பின்ன முன்னாடி ஒரு தடவை ஒரு ஆளையே அப்படி வெளுக்க வச்சு வெளிச்சமாட்டு ஆக்கி போட்டேன். ஆணைய பிறகு அது அப்படியே மேகமா வாரி வானத்துல ஏறி போச்சு. அது எப்படி? என்னது அறிவில்லாம கேட்க? மேகம் எப்படி தரையில நிற்கும்? சரிதான் என்றாள் இசக்கியம்மை. அவள் அவனுக்கு அடுக்கடையில் இருந்து பலகாரங்கள் கொண்டு வந்து தந்தாள். அவனும் அதை வாங்கி தின்றான். தேவகி, இளையம்மோ, நீ ஆசாரிக்கிட்ட மரியாதை கிட்ட ஒன்னும் சொல்லிடப்படாது, அருள் உள்ளவனாக்கும் என்றார். நான் என்னத்த சொல்லுவேன், நான் கிடக்க சாவ மாட்டாம என்றாள் இசக்கியம்மை. 4-5 நாள் ஆகியும் அவன் வேலை தொடங்கவில்லை. பெரும்பாலான நேரம் தெற்குப்புறைக்கு அருகில் இருந்த சிறிய ஓட்டு திண்ணையில் குந்தி அமர்ந்து பீடி பிடித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாளுக்கு 4-5 கட்டு பீடி. அவன் இருக்கும் இடத்தை சுற்றி பீடி துண்டுகள் குவிந்து கிடந்தன. அவற்றை கூட்டி பெருக்கும் போது தேவகி, என்னன்னு இதை வலிச்சு கேட்டுதானோ, பீடி வலிச்சு வலிச்சுதான் நெஞ்சு கூடுகிட்டு கிடக்கு என்றான். அப்பால் இருந்த மாணிக்கம், பீடியிலையாக்கும் நம்ம ஜீவன் என்றான். பீடி தீயாக்கும் டே, நமக்குள்ளாலையும் நல்ல தீயுண்டு அம்மணியே என்றான் மாணிக்கம். அது உன்னை எரிக்கும் டே என்றாள் தேவி. நமக்கு செத தனியாட்டு வேண்டாம், நம்ம உடம்பே ஒரு சிதையாக்கும், நம்ம ஆத்மாவே தீ, அதுல நின்று எரிஞ்சு எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னு விதி என்றான். பேச்சு மட்டும் பேசு, வந்து 1 வாரம் ஆகுதுல்லா, சாயம் தொட்டு ஒரு புள்ளி வைக்கல. அது வரணும்ல என்றான். வரலைன்னா வரவழைக்க முடியாது, வந்தா நிறுத்த முடியாது. வந்ததுமே சுவர வெள்ளை அடிக்கத பார்த்தப்ப சோழி மறுநாளே தொடங்கிரும்னு தோணுச்சு என்றாள் தேவகி. தொடங்கணும்னு தான் வெள்ளை அடிக்கிறது, சுவர பார்த்தா தான் ஐயோ வரையணுமேன்னு தோணும். எப்படி ஆகும் உனக்கு வரைய வர்றது? முதல்ல எதை வரவ? அப்படி ஒண்ணும் இல்ல, முதல் சொட்டு சாயத்தை நேராட்டு கண்ணுக்கு வச்சு வரையறது கூட உண்டு. பகவதி கண்ணு முன்னால வருவாளோ? இல்ல அம்மணி, கண்ணு முன்னால வாரது சில சமயம் வெறும் சாயங்களாகும். எல்லாம் சேர்ந்து பகவதியா ஆகுறது எப்பவோ ஏதோ ஒரு இடத்துல. அத சொல்லிட முடியாது, அது பாட்டு நடக்கணும். நடக்கும் நடக்கும். நீ கொஞ்சம் குளிச்சு விருத்தியா சுத்தமா இருந்தா பகவதி வருவா, பீடியும் பிடிச்சிருந்தா மூதேவிதான் வந்து ஏறுவா. அது எப்படியோ அப்படி ஆக்குமே, பகவதி வரைஞ்சு முடிச்சா இங்க இருப்பா.
படி இறங்கும்ப நம்ம கூட வர்றது மூதேவியாக்கும். அவளாக்கும் நமக்கு எப்பவும் உள்ள துணை. அவளை விட்டுற முடியாதுல்ல. என்னமோ போ என்று தேவகி சென்று விட்டாள். அவன் பெரும்பாலான நேரம் எங்காவது வெறித்து பார்த்துவிட்டு அமர்ந்திருந்தான். மிக குறைவாகவே சாப்பிட்டான். பெரும்பாலும் சோற்றை கையால் கிண்டி வைத்திருந்தான். இசக்கியம்மை அவனிடம், நீ எப்ப வரைவ என்றாள் ரகசியமாக. அவன் ரகசியமாக, நாளைக்கு என்றான். நாளைந்து நாள் இசக்கியம்மை அப்படி அவனிடம் கேட்டான். அவன் எப்போதுமே நாளைக்கு என்றுதான் சொன்னான். ஒவ்வொரு நாளும் அவன் சாயங்களை குழைத்தான். சிறிய குங்கும செப்புகளில் இருந்து சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் என எடுத்தான். அவற்றை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து குழைத்தான். இது என்னது, குங்குமமா? குங்குமமும் ஆக்கலாம். இது என்னது, கீரை சட்டனி மாதிரி இருக்கு. வாயில வச்சு விடாத, இது பச்சை நிறமாக்கும். விஷமா என்று அவள் ரகசியமாக கேட்டாள். ஆமா என்று அவன் ரகசியமாக சொன்னான். என்னத்துக்கு போட்டு கலக்குத, அவியலுக்கு கூட்டு கலக்குத மாதிரி. அவன், நாம செய்தது ஒரு அவியலாக்குமே. பகவதியா? ஆமா, பகவதி ஒரு அவியலு, பகவதிக்கு படம் ஒரு அவியலு. திடீரென்று ஒரு நாள் அவன் வரைய ஆரம்பித்தான். அப்போது அவள் அந்த அறையில் இருந்தாள். அவனும் அவளும் சேர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தனர். அவன் வெற்றிலையை துப்பிவிட்டு எழுந்து சென்று பிரஷை எடுத்து நீல சாயத்தில் முக்கி சுவரில் உதறினான். எல, கெடுத்து பொட்டிய சுவர என்றாள் இசக்கியம்மை. அவன் அதை இழுத்து வளைத்து என்னவோ செய்ய தொடங்கினான். அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் என்ன செய்கிறான் என்று புரியவில்லை. என்னெல்லாம் செய்த ஆசாரி? சும்மா பார்த்துக்கிட்டு சலம்பாத. அவள் கொஞ்ச நேரம் கழித்து சலித்து போய் திரும்பி வந்தாள். அவன் கதவை மூடிவிட்டு இருந்தான். லே ஆசாரி, லே மாணிக்கம் என்று அவள் தட்டினாள். அவன் திறக்கவில்லை. கிளவி அங்க என்ன செய்யுத? இப்பம்தான் அவன் வரைய ஆரம்பிச்சிருக்கான், நீ உயிரை வாங்காத என்றாள் தேவகி. வரைகிறானா? எப்படி வரைகிறான்? அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அங்கும் இங்கும் அலை மோதினாள். ஆனால் ஆசாரி கதவை திறக்கவில்லை. சாயங்காலம் அவன் வெளியே வந்த போதும் கதவை பூட்டி சாவியை இடுப்பில் செருகிக் கொண்டிருந்தான். எல, எப்படிலாம் வரையுத? பகவதி நம்ம கையில வந்தாச்சுல்ல. அவள் ரகசியமாக, சுவரிலிருந்து எழும்பி வாராளோ என்றாள். ஆமா என்று அவன் ரகசியமாக சொன்னான். நீ கொஞ்சம் தள்ளி நில்லுல மக்கா, உக்கரமான தேவையாக்கும். அவன் அவளுக்கு ஓவியத்தை காட்டவே இல்லை. அவர்கள் யாருமே பார்க்கவில்லை. பகலில் மட்டுமில்லாமல் இரவிலும் விளக்கை போட்டுக்கொண்டு வரைந்தான். சாப்பாடு, டீ எல்லாம் கொண்டு வந்து வெளியே வைத்து விட வேண்டும். அவன் எவரிடமும் பேசுவதில்லை. பீடி பிடிப்பதையும் விட்டுவிட்டான். அவன் கண்களில் ஒரு வெறிப்பு வந்து விட்டது. போற்றி வந்து பார்த்துவிட்டு, அருளு வந்து போட்டு, இனி ஆளை பிளந்து வெளியே வந்த பறவுதான் விடும் என்றார். 12 நாள் ஆகியது வரைந்து முடிக்க. ஒவ்வொரு நாளும் இசக்கியம்மை சென்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ரகசியமாக, பகவதி வந்தாச்சா என்று கேட்டான். அவன் ரகசியமாக, வந்துகிட்டே இருக்கா என்றான். அவள் மேலும் ரகசியமாக, நல்ல துடியோ என்றான். அவன் மிக மிக ரகசியமாக, தீ இல்ல என்றான். அவள் பெருமூச்சு விட்டாள். 12ஆம் நாள் காலையில் சேகரன் வீட்டில் இருந்தான். தேவகி படியில் அமர்ந்து முருங்கைக்கீரை ஆய்ந்து கொண்டிருந்தாள். மீனாட்சி அப்பால் பாத்திரம் விளக்கி கொண்டிருந்தாள். மாணிக்கம் படீரென்று கதவை திறந்து வெளியே வந்தான். உரத்த குரலில், வாருங்க, வந்து பாருங்க, பகவதி வந்து நின்னுகிட்டு இருக்கா என்றான். அவன் குரலும் பாவனையும் எல்லோரையும் கொஞ்சம் நடுங்கச் செய்தன. யாரும் எழவில்லை. தேவகி கொஞ்சம், போய் பாருங்க என்றாள். மாணிக்கம் உறக்க சிரித்து, வந்து பாருங்க, நின்னுகிட்டு இருக்கா, திரையம்பிகை, சிவ, திரிசூலி, திரிதேவி, மாகாளி, பராசக்தி என்றான். சேகரன், பிறகு பாக்குதேனே என்றான். தேவகி எழுந்து, நான் பாக்குதேன் என்றான். வாங்க 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 என அவன் சிரித்தபடி அவளை அழைத்து சென்றான். தயங்கியபடியே எழுந்து சேகரன் அவள் பின்னால் நடந்தான். மீனாட்சியும் கையை துடைத்தபடி சென்றான். இசக்கியம்மை அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. உள்ளே சென்ற தேவகி, எனக்கு பகவதியே, தேவி மகமாயே என்று கூறினாள். மீனாட்சி, அம்மே நாராயணி என்றாள். தேவகி அழுவது போல் ஓசை கேட்டது. இசக்கியம்மை அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள்.
நெடுநேரம் கழித்து மீனாட்சி முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். அவளை தொடர்ந்து தேவகி வந்தாள். அவளும் அழுது கொண்டிருந்தாள். சேகரனும் மாணிக்கமும் பேசியபடியே வந்தனர். சேகரன், தெய்வீக மாட்டு இருக்குவ, எந்திரிச்சு கண்ணு முன்னாடி வந்து நின்னது மாதிரி இருக்கு என்றான். எந்திரிச்சு வாரதுதான், நாம வெறும் கருவி என்றான். அது எப்படி? கலை உம கையில இல்லையா? சாயம் இருக்கிறது பிரஷ்ல. அப்ப இந்த படத்தை வரைஞ்சதும் பிரஷ்ன்னு சொல்லிடுவோமா? அது எப்படி? அது இருக்கப்பட்டது உம்ம கையில இல்ல. அதே மாதிரி நான் இருக்கப்பட்டது வேற ஒரு சக்திக்க கையிலையாக்கும். அப்ப அந்த சக்திக்கு காசு கொடுத்தா போரும் இல்லையா என்று சிரித்தான். போரும், ஆனால் அதுக்கு கை நிறையுது அளவுக்கு கொடுக்கணும். உம்மால முடியுமாவ? ஐயோ என்றான் சேகரன். அவர்கள் பேசிக்கொண்டே வெளியே வந்தனர். மாணிக்கம் இசக்கியம்மையை பார்த்தான். ஏன் கிளவி, பார்க்கணும்னு சொன்னல்ல, வந்து பாரு என்றான். இசக்கியம்மை வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். உன்னைய முதல்ல வில்லிக்கலன்னு கோபமா என்று அவன் அருகே வந்து அவள் கொண்டையை பிடித்தான். எந்திரடி சேவகோழி, வந்து பாரு. அவள் அவன் கையை தட்டிவிட்டாள். எழுந்து கூன் விழுந்த உடலை உந்தி கைகளை வீசி உள்ளே போனான். என்னவாக்கும் அவளுக்கு? அது எப்பவும் அப்படியாக்கும். அவளுக்கு மனசு போற போக்க நம்மால பார்க்க முடியாது. ஒரு 5 வயசு குட்டிக்க மனசு என்றான் சேகரன். பிற முகமாறி ஆசாரியிடம், சரி நான் சொல்லிடுதேன், இதுக்கு ஒரு விலை சொல்ல நான் ஆள் இல்லை. நான் என்ன கொடுக்கணும்னு அறிஞ்சு நீர் சொல்லும். உமக்கு ஆளுல வச்சு கும்பிடுறேன். நீர் என்ன நினைச்சு கொடுத்தாலும் சரி. அப்படி சொன்னா சரி, ராஜப்பன் ஆசாரி கிட்ட கேட்டுக்கணும். அது நல்லதாக்கும் என்றான் சேகரன். நான் போய் போத்திய விழிச்சிட்டு வாரேன் என்று இறங்கி ஓடினான். மாணிக்கம் திண்ணையில் அமர்ந்து ஒரு பீடியை பற்ற வைப்பதை இசக்கியம்மல் உள்ளிருந்து பார்த்தாள். அவளால் நிற்க முடியவில்லை. ஜன்னல் கம்பியை பிடித்துக் கொண்டாள். தண்ணீர் குடிக்க வேண்டும் போல் இருந்தது. எங்காவது போய் சுருண்டு படுத்துவிட வேண்டும் போல் இருந்தது. அவன் மீண்டும் அவளுக்கு தெரிந்த மாணிக்கம் ஆசாரியாக மாறிவிட்டிருந்தான். முதுகை பார்க்கும் போதே அது தெரிந்தது. முன்பு அவன் முதுகே அவன் வேறொருவன் என்று காட்டியது. அது எப்படி ஒருவன் இன்னொருவனாக ஆகிவிட முடியும்? ஒருவேளை அவன் வேறு ஆளோ? அவள் கொல்லை பக்கம் சென்றாள். சித்தி, சாய குடிக்கிதியலா என்றாள் மீனாட்சி. ஓ மக்களே, இப்படி வெள்ளம் எடு. என்னமா வரைஞ்சு போட்டான், கண்ணுல நிக்குது அந்த சிரிப்பு. எப்பா சிலுக்குதே என்றாள் தேவகி. ஒரு வாய் டீ குடித்த போது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. ஒரு சுருட்டு வெற்றிலையையும் வாயில் போட்ட போது உடல் மெல்ல அடங்கியது. மெல்லுந்தோறும் அவள் பழைய நிலையை அடைந்தாள். எழுந்து கொல்லை பக்கமாக சுற்றி கொண்டு தெற்கு புறையை அடைந்தாள். அதன் கதவருகே கொஞ்ச நேரம் நின்றாள். உள்ளே எவரோ இருப்பதை உணர்ந்தாள். மெல்ல ஆறு என்றாள். உள்ளே பதில் இல்லை. உள்ள ஆராக்கும் என்றாள். அதற்கும் பதில் இல்லை. ஆனால் உள்ளே இருப்பவர் அமைதியாக அவள் குரலை செவி கூறுவதை அவளால் உணர முடிந்தது. ஆராக்கும்னு கேக்குதன்ல. சற்று நேரம் கழித்து அவள் கதவை மிக மெல்ல திறந்து உள்ளே சென்றாள். உள்ளே குறைவான வெளிச்சம்தான் இருந்தது. அவள் எதிரே பகவதி நின்றிருந்தாள். பகவதியே என்றாள் இசக்கியம்மை. பகவதி புன்னகைத்தாள். நான் சின்ன வயசுல கண்டிட்டுண்டு என்றாள் இசக்கியம்மை. பகவதியின் விழிகள் அசைந்தன. முகம் கனிவு கொண்டது. நல்லா இருக்கியாட்டி என்று கேட்டார். இருக்கேன் என்றாள் இசக்கியம்மை. ஓர்மையுண்டா பழைய இசக்கியம்மைய? பின்ன ஓர்மை இல்லாம இருக்குமா? நான் கண்டதாக்குமே என்றாள் பகவதி. இசக்கியம்மை முகம் மலர்ந்து, அப்ப நான் பூவாட்டலா இருப்பேன், நிறைஞ்சு சிரிப்பேனே என்றாள். ஆமா, அது ஒரு காலமெடி இசக்கியம்மையே என்றாள் பகவதி. அவளுக்கு துக்கம் வந்து நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. பெருமூச்சு விட்டபடி பகவதியின் அருகே சென்றாள். என்னமா இருக்க? நான் இப்ப பிறந்து வந்த மாதிரி. இப்பதான் வந்தேன் என்று பகவதி சொன்னாள். நான் மட்டும் இப்படி கோலம் கெட்டு போனேனே என்றாள் இசக்கியம்மை. நீ மனுஷ சென்மமாக்குமே. ஆமா என்று இசக்கியம்மை மீண்டும் பெருமூச்சு விட்டாள். எனக்கு ஜீவிதம் மட்டும் ஏன்ட்டு இப்படி ஆயிட்டது பகவதியே? அது விதியாக்கும், நான் என்ன செய்ய என்றாள் பகவதி. ஆமா, நீயும் பெண்ணாக்குமே, நாம சொல்லி ஆறு கேட்க என்றாள் இசக்கியம்மை. வெளியே குரல் கேட்டது.
போற்றி உறக்க, வரஞ்சாச்சுன்னு சேகரன் சொன்னான். இன்னான்னு எந்திரிச்சு நிக்குதா பகவதின்னு சொன்னான். ஆசாரியே, நீர் கெஜ கிள்ளியாக்கும். அது அப்ப கண்டப்பமே எனக்கு தோணுச்சு கேட்டேரோ. என்னத்த வரைஞ்சு, எல்லாம் வெறும் கணக்கு, சாயங்களுக்கு கணக்காக்கும் போத்தியே என்றான் மாணிக்கம். லே, வந்து காட்டுவே என்று போற்றி அழைத்தார். போய் பாரும், இனி நீர் இல்லாவே பூசை செய்ய போறீரு. வரைஞ்சவரு நீர் இல்லா, உம்மா படம் இல்லாவே. அந்த மயிருக்கும் எனக்கும் இனி ஒரு உறவும் இல்ல. வந்தாச்சு. மூத்தவ வந்து நாக்குல ஏறிட்டா. இனி போய் மூக்க முட்டு குடிச்சு 4 ஆளுகிட்ட அடிகளை வாங்கி ரோட்ல விழுந்து கிடந்தாதான் அடங்குமா. நீரு போவுமே பிராமணா. சேகரன் வே என்று ஏதோ சொல்ல போற்றி அவனை பிடித்து தள்ளி கொண்டு உள்ளே வந்தார். அவனுக்கு வியாதியாக்கும் அது. இளையவ இறங்கினா மூத்தவளுக்காக்கும் அந்த இடம் விடும் என்றவர் ஓவியத்தை பார்த்தார். பொண்ணு பகவதியே என்று கை கூப்பினார். தலைக்கு மேல் கையை தூக்கி கும்பிட்டு, அம்மே மகமாயே தேவி என்றார். குரல் உடைந்து, தேவி காத்தருளனுமே அம்மே என்றார். இசக்கியம்மை வெளியே சென்று மாணிக்கம் ஆசாரியை நோக்கி தள்ளாடியபடியே நடந்தாள். முன்னோக்கி விழுந்து கொண்டிருப்பவள் போல் இருந்தாள். என்ன கிளவி என்றான் மாணிக்கம். முற்றத்தில் காரி துப்பிய பின் பீடியை ஆழ இழுத்து, போ என்றான். மக்கா என்றாள் இசக்கியம்மை. ஆரட்டி உனக்கு மக்கா? பாரட்ட கிளவி. பொறியாடி வாங்குதியா என்றான் மாணிக்கம். இசக்கியம்மை யாசிப்பது போல கைவிரித்து கண்ணீருடன், மக்கா எனக்கு ராசா, அப்படியே எனக்கு செல்லக்குட்டியே எனக்கு வரைஞ்சு கொடுல, எனக்கு குட்டி நீலாம்பால எனக்கு கையில கொடுல, நீ நல்லா இருப்பல எனக்கு பெருமாளே என்றார். சேகரன் உள்ளிருந்து வெளியே வந்து, ஏ கிளவி உள்ள போ, தேவகி இவ்வளவு உள்ள விழி என்றான். இசக்கியம்மை, எனக்கு மக்கா எனக்கு நீலாம்பால கொடுத்துருல என்று கை நீட்டி கதறினார். போற்றி, அம்மச்சி அவர் எங்க பார்த்தாரு உனக்க மகள, அவர் எப்படி வரைவாரு சொன்னா புரிஞ்சுக்கணும், உள்ள போ என்றார். மாணிக்கம் எழுந்து அவிழ்ந்த வேட்டியை ஏற்றி கட்டி, நான் கொண்டு வந்து நிப்பாட்டதெங்களவி உனக்கு நீலாம்பால, உனக்கு கையில கொடுக்கேன். என் அம்மா வந்தாலும் சரி, ஏதாவது அந்த தாயொலி பிரம்மா வந்தாலும் சரி, நான் வரவழைச்சு கொடுக்கேன் உனக்கு மகள என்றான். மாணிக்கம் வே என்றார் போற்றி. போவுவே அந்தால என்றான் மாணிக்கம். இசக்கியம்மையிடம், நான் கொடுக்கேண்டி உனக்கு மகள, என் செல்லமே, எனக்கு செல்ல மகளே, எனக்கு முத்தே என்றான். இரு கைகளையும் விரித்து இசக்கியம்மையை அள்ளி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நன்றி.